மீன் சாப்பிட. பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கு. கடல் போன்று சாப்பிடுவோன்னு எங்களுக்கு தெரியல. பாருங்க மக்களே, 2 பிள்ளை நிக்குது, அதுக்கு முன்னாடி கடை நிக்குது. சந்தோஷமா இருக்கான். உனக்கு என்ன 1 மணி நேரத்துக்கு ஒரு தோலை கட்டு அலையுது பொம்பளை சோக்கு இல்ல அப்படி சொல்லாத. 1 2 3 4 5 6 7 10,000 கடை இருக்கு மக்களே. இந்த கடையில சாப்பிடுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க ஏதாவது தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. இங்க எங்க மீன் கடை இருக்கு நீங்களே சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கு. ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க. இங்க இருக்கு. என்ன ஃப்ரீயா இருக்கு. இந்த மீன்ல முள்ளு இருக்கு. இந்த மீன் செத்துருச்சு. அரி வீடியோ எடுத்துருக்க உண்மையா போடுவேன். எழுத்து போல இருக்குடா. இந்த மீன் கையை வச்சு ரொம்ப சுடுதுங்க. கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க. அதை யார் ரிவ்யூ சொல்ல போறா? சாப்பிடவே இல்லை. சாப்பிட்ட அப்புறம் சொல்லு. பிடிக்காதா அவனுக்கு? சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட மாட்டியா? கடல் மீன்டா ஃப்ரெஷ்ஷுடா. கடல் மீன் எங்களுக்கு தெரியாதா? ஃப்ரெஷ்ஷுடா. அம்மா மீன் இருக்கு, கடல் மீன், காத்து மீன் இருக்கு, குளத்து மீன் இருக்கு, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்ட மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? ஐர மீன் சாப்பிட அது டேஸ்ட் தெரியும். அப்படியா? அண்ணா ரிவ்யூ சொல்லு. மீன் சூடாக இருக்கு, கையைக்கு முடியல, வாயில் வச்சு எரிக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் இதை சாப்பிடணும். இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா கையில் முள்ளி ஏறிடும். எனக்கு வாயில் ஏறும். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். நல்லா தின்னுட்டு இருக்கான் மீனுக்கு ஆப்ரேஷன் அவுட் ஆஃப் ஒர்க் சைடு. பார்த்து முள்ளா இருக்கு. பார்த்தா மீனில் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. மீன் வால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த அக்கா பேர் இருக்குது. அடுத்த வாட்டி வந்தாங்க கடைக்கு எல்லாரும் வந்துருங்க. மீன் நல்லா இருக்கு. எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன்? 1 மில்லியன். ஆரம்பிக்க முதல்ல எங்கள் யூடியூப் சேனலில் உங்கள் கடை தான். அதுக்காண்டி எங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா அக்கா பார்க்குறதுக்கா? அக்கா கடைக்கு பேர் இல்லை, ஆனால் அக்கா பார்க்குங்க. ஆவி பறக்கு பாருங்க. ஆவி 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 பறக்கும். அப்படி வாயில போட்டு அப்படியே வாயில போட்டு முழு ஊத்திரும். இப்படி பாருங்க, இங்க பாருங்க எப்படி அழகா இருக்கு பாருங்க. எப்படி எப்படி பஞ்சு போல இருக்கும். சாப்பிடுங்க. ஆனா பஞ்சு இல்ல, அது மீனோட பார்த்தா நான் பாத்தீங்கன்னா ஹெட் சாப்பிட்டாரு. வீடியோ
முள்ளே நொறுக்குது. ஆமாம் அண்ணன் இருக்குன்னு சத்தம் கேட்கும். அண்ணன் கண்டு கூடாது. நீ நைட்டு எடிட் பண்ணுறோம், நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கை கட்டு வாய் கட்டாது சொல்லுவாங்க, அது இப்படி தான் பண்ணிடுவேன். பண்ணிட்டோம்னா வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் நிறைய இருக்குடா, வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். சரி, ஒரு நாள் ஃபுல்லாக இனி மாதிரி எக்குத்தப்பா கையை வச்சு கையில் முள்ளு குத்திடுறாங்க. ஓரம் முள்ளு குத்துது. இப்போ பாருங்க, மீன் வரப்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், மீன் துள்ளுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் துடிக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாழை உடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மீனுக்கு உயிர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எலும்பு மட்டும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழ் வந்து வேணா பார்த்தானா இவன் லூசு குடிக்கணும் பேச அடிமாங்க. ஐடியா தானே இருக்கு. இது பாருங்க மீனோட கண்ணு. இப்போ நான் அதை தின்னு. இங்கே பாருங்க, இது மீனோட தலை, இதோட இது மீன் கொஞ்சம் வந்து மீனை அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். மீனுக்கு அந்த வாயில இது வருங்களா, புகையா பீப் சவுண்டு, அது இவனுக்கு தெரியல. அப்படி இதை பா அடங்கொம்மால இதை போட்டாங்க. இப்போ இந்த மீன் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம இதை அவ்வளோத்தையும் தின்னு முடிச்சுதான் எலும்பு தோல்மா தான் இருக்குது. அடங்கொம்மால பீப் போட்டுக்கோ. என்னையா அப்படி தொடச்சிக்கலாம் பிறகு போனேன். எண்ணெயை துடைக்கணும்டா, தடவக்கூடாது. வலிக்கிறோம். இல்லை மேலே ஒட்டிக்கு சாதம் தேய்ச்சி விட்டேன் லைட்டா. என்ன ஒன்னேதான் ஒன்னத்தான் தேசவடி தொடச்சேன் பாரு. நல்லா தொடச்சுடு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா 2 மீனும் நாக் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் மீனை எடுத்து அப்படி வச்சிரு. தமிழ் வச்சிருக்கா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. திருப்பி கேளுங்க நல்லா. உங்க அம்மா பாக்கும். உனக்கு கீழே அம்மா பண்ணி எப்படி என்ன பண்றீங்க? திருப்பி மீன் திருப்பி ஆமா, அப்புறம் யூடியூப்ல நம்மள போட போதே. அதுக்கான வீடியோ எடுக்கும், எடிட் பண்ணி போட போறேன்டா. மொன்ன எடிட்டர் தெரியுமா? இவர் வந்து பெரிய எடிட்டர், இவர் சின்னவர். நான் அதுக்கு கொஞ்சோண்டு அசிஸ்டன்ட், இவருக்கு அசிஸ்டன்ட். இருக்கையிலே பெரிய நான் தான், வேற யாரும் கிடையாது. நம்ம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு. சைடுல ரைட் போயாச்சு. என்னாச்சுப்பா? என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல தண்ணி சும்மாதான் நம்ம தான். அத்தா மீன் சாப்பிட்டதுல கொஞ்சம் ஏறிடுச்சு தான். யாரும் அத்தா கிட்ட கட்டிங் போட்டுருக்காரு. அக்காக்கு தெரியாம அக்காக்கு யார்கிட்ட சொல்லிடுறாங்க. அக்காக்கு தெரியாம இது குரூப் மூலம் மட்டும் வரும். வீடியோ யாரும் அக்கா ஷேர் பண்ண வேண்டாம். After watch this video Aka reaction. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? முகலேஷன் சேர்ந்து போட்டா அவங்க அம்மாக்கு யாரும் அனுப்பி விடுறாங்க. சரக்கு இருந்துச்சு இவ்வளவு நேரம். எவ்வளவு பெரிய வாய். அருமையா இருக்கும். செத்து போன மீனே இந்த நக்கு நக்கலாம். இவனுக்கு உயிரோட மீன் கிடைச்சா எப்படி நக்கு நக்கும்? தம்பி இருக்கான், அதான் வேற ஏதாவது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி என்ன பண்ண போறோம்? எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? மீன் போய் சரியில்லை பாத்தீங்க. மீன் ஒழுங்கா தூக்குன உடனே அத்தனை போயிட்டு மீன் ரொம்ப சுடுதுங்க. நான் இப்படி வச்சே பேசுறேன். இப்போ இந்த மீன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. 1 2 3 4 கோடு போட்டிருக்காங்கன்னா 4 கோடு போட்டு 5 பீஸ் வரும். 5 பேர் இருக்கும். அதனால 1 2 3 4 5 பேர். 6 பேர்ல ஒருத்தர் சாப்பிட மாட்டான். அதனால 5 பேர். இவன் சாப்பிட மாட்டான். பின்னாடி 5 ஒரு ஆளுக்கு 2 பீஸ் கணக்கு. அதனால அப்படியே சாப்பிடலாம் நினைக்காதீங்க. இப்போ இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நாங்க சாப்பிட போறோம். சாப்பாடு அங்கே இல்லையா வீட்டில்? மீன்ல இருந்து புகை வருது.
மீன் வாயில சரி போடு. பார்த்துக்கிட்டோம் பார்த்துக்கிட்டேன் சரியா ம் சரி இது இல்லைன்னா மீனை நாக் அவுட் பண்ணிடுவோம் இப்போ என்னை வீடியோ எடுக்க சொல்லிட்டு அந்த கிளம்பியாச்சு மீன் சாப்பிட வந்தோம் கிளம்பிட்டான் அங்கே கன்னியாகுமரிலேருந்து கிளம்பியாச்சு மீன் சாப்பிட வந்தோம் மீன் சாப்பிட சரி நானும் கவரானுண்டா கொஞ்சம் பின்னாடி போ நாலு போட்டா எப்படி வேணும் ஒவ்வொரு போட்டா 4 பிளேட் சரி நான் சரி நான் அடி என்ன வேண்ட வரும் மீன் அற்புதமாக அடுத்த 5 நிமிஷம் பார்ப்போம் கட் பண்ணிக்கலாம். விலை இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மீன் சாப்பிட வந்தோம் மீன் சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம பையன் தான் மீனை நாக் அவுட் பண்ணது நொறுக்கிட்டான் இப்போ அவன் ரிவ்யூ கேளுங்க. நம்ம இப்போ என்ன மீன் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 1000 மீன், வெலை மீன், இன்னொன்று என்ன மீன் சொன்னாங்க எனக்கு தெரியல. ஆனால் போன்லெஸ் மீன் சொன்னாங்க, அது மட்டும் தெரியும். மீன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. கேட்டுங்க, ஒரு மீனை சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஒரு 10 சம்பு தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ காரமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த அக்கா கடையை கான்டெக்ட் பண்ணிங்க. அந்த அக்கா கடை எந்த அக்கா கடைன்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கடைக்கு பேர் இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னா நம்ம விக்ரம் ப்ரோ கொடுப்பாரு. விக்ரம் போட்டு விக்ரம் ப்ரோ மீன் சாப்பிட்ட ரிவ்யூ கொடுங்க. பாய் கிடைக்கிற பாய். இங்கே பாருங்க, இதான் மட்டி குரங்கு. கிடைக்கிற பாய் ரிவ்யூ கொடுங்க. அதாவது இதான் மீன் கடை, பார்த்துக்கோங்க. பாய் 10 கிலோ மீன் கொடுங்க பாய். பாய் பாய் போய்கிட்டு இருக்கோம். இவர் மீனே சாப்பிடல, அதனால இவர் ரிவ்யூ கொடுத்து மீன் சூப்பரா இருந்துச்சு. அவர் மீனே சாப்பிடல. மீன் முழு தொண்டையில மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், அந்த பெல் ஐகானை